எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்துக்கு வந்தாச்சு. கரைக்காது இந்த தடவை சூப்பரா ஆறா மீன் நேரம் தூக்கின்னு வந்து இங்கதான் இறக்கி விட்டான். ஸ்டூல் மேல நிக்கிற மாதிரி அவன் அவ்வளவு ஹைட்டு தான். ஆறா மீன், கெளுத்தி, கொரவை, ஜிலேபி எல்லா மீனும் ஊர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆயா அப்புறம் மாமா பையெல்லாம் வந்து வந்துட்டாங்க. ஒரே குஷி ஆயிடுச்சு. நீ குஷியானே இல்லையா? அத்தை தான் குஷி ஆயிட்டாங்க. நீ எப்படி வந்து அம்மா வீட்டுல இருந்து ஏதாவது வாங்கிட்டு வந்தா ஜாலியா இருப்ப, அதே மாதிரிதான் அத்தையும் எங்க அம்மா வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஜாலி ஆயிட்டாங்க. ஆப்பிள் வாங்கி வந்துருக்காங்க. ஆப்பிள் வாங்கி வந்துருக்காங்களா? அது சந்திரமுகியா முழுசா சந்திரமுகியா மாறின பாஞ்சாலிய பாருங்க. எங்க அம்மா எவ்வளவு பேர் ரெஸ்ட் வாங்கிக்கிறாங்க பாரு. முன்னாடி கருத்து எங்க சங்கீதா நேத்து இங்க பாரு சிரிச்சு வாங்கி காட்டுது. அவரு இதை பார்த்தா சந்தோஷம் வருமா? எங்க அம்மா இவ்வளவு தாயந்திரா இதை பார்த்தா எனக்கு சந்தோஷம் வருமா சொல்லி சந்திரமுகியா மாற்றணும். வரைக்கும் எந்த வயசு ஆனாலும் அம்மா வீட்டுல இருந்து எது வந்தாலும் சந்தோஷம் தான். நான் எப்படி குஷியா இருந்தோம் அதே மாதிரி எங்க அம்மாவுமே குஷி ஆயிட்டாங்க. அவங்க அம்மா வாங்கிட்டு வந்தது பார்த்து சந்தோஷமாயிட்டாங்க. பலாப்பழம் வாங்கிட்டு வந்தேன். அப்ப இருந்து மற்ற சந்தோஷத்தை கலந்து காட்டிக்கிறாங்க. இந்த சிப்ஸ் வாங்கி வந்த பாருன்ட்டு எப்படி வாங்கி சாப்பிடுது பலாப்பழத்தையே டம்மி பண்ணிட்டாங்கடா. அவங்க அம்மா வாங்கிட்டு வந்தா எது வாங்கிட்டு வந்தாலும் அது ஸ்பெஷல் தான் செய்யுதா. இப்ப நீ சொல்ல மாட்டியா எங்க அம்மா வாங்கிட்டு வந்தாங்க, எங்க அம்மா வாங்கிட்டு வந்தாங்க, அதே மாதிரிதான் எங்க ஆயா இங்க பாருங்க. எங்க அம்மாவோட அம்மா இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வயசுலயே இவங்கதான் எல்லாமே வேலைக்கு போறது, வீட்டை பாத்துக்கிட்டு, வீட்டு நிர்வாகம் சொல்லிட்டு எல்லாமே. தாத்தா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜா மாதிரி வச்சு பாத்துக்கிறாரு. எந்த வயசுல இந்த வயசான காலத்துல இல்ல, அவர் இளமையில இருக்கிறதுல இருந்தே ஆயா தான் நல்லா பாத்துக்கிறாங்க. பெரிய கம்பத்துக்காரங்க தான் தாத்தா அந்த அளவுக்கு பாத்துக்கிறாங்கன்ற. ஆமா சூப்பரா பாத்துக்குவாங்க. அவ்வளவுதான். ஆயா நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி வந்துடுறாங்க. போது கட்டி காலி கொண்டு போயிடலாம். செம கழுத்தரா. சரி இப்ப நாங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆத்துக்கு. அப்பா வந்து மாடு ஓட்டிட்டு கிளம்புறாரு. நம்ம எல்லாரும் கும்பலா போயிட்டு மாடு ஓட்டிட்டு அப்படியே மீன் எல்லாம் பிடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடு ஓட்டுறதுக்கு எல்லாம் மாடுலாம் அவுத்து விட்டாங்கப்பா. மாடு மேயத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. மாடு மேய்க்க ஓட்டிட்டு போறாங்க. ஆயல செப்பல் போட்டு ரஷீதா கிளம்பிட்டாரு மாடு மேய்க்கிறதுக்கு. கோல் வச்சிருக்காரு போ மாடு. இன்னைக்கு கலகலன்னு எல்லாரும் வந்து ஆத்துக்கு மாடு மேய்க்க போறோம்பா. மாடு மேய்க்க அம்மா ஹைட் இருக்க ஸ்டூல் மேல நிக்கிற மாதிரி. அவன் அவ்வளவு ஹைட்டு தான், 6 அடி. அவன் உன்னோட ஹைட்டு போல. என்னோட ஹைட்டு தான் செய்தான். மாமா தாய் மாமா புள்ள, தாய் மாமாவும் அவ்வளவு ஹைட்டா இருப்பாரு தெரியுமா? ஆமா அதனாலதான் அவனும் ஹைட் ஆகிறான். எங்க மாமா எப்படியா மேல வந்து கை போட்டு நின்னு பேசுறாரு, அதே மாதிரி இவரும் வந்து கை போட்டுனாரு. குட்டியோன்னு இருக்கிறேன் நான். இவன் கை போட்ட பிறகு பார்த்தா கொசு வலை எத்தனை வரும். கொசு வலையில வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கலாம். நம்ம ஒரு வலை வாங்கணுமே, அது போடவே இல்ல. தண்ணி இருக்குதானு தெரியல. அந்த வலை ஆனா அது போடணும்னா டைம் இருக்கணும், நிறைய டைம் ஆயிடுல. இப்ப நம்ம ஃபங்க்ஷனுக்கு போனோம்ல, அதனால கரெக்டா இருக்கும். இதையே போட்டுக்கலாம். கொசு வலை மீன் பிடிக்கிறதுக்கு வந்து பாத்தோம்னா கவரு, மீன் எடுத்து வைக்கிறதுக்கு, அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ், பழம், ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். போலாமா? போலாம். அவரு போலாம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட். என்னம்மா ஜெசிதா சொல்லு. என்னம்மா ஹாய் சாச்சி சொல்லிட்டு வர்றாரு அவரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்துக்கு வந்தாச்சு. ஃபுல்லா வந்து கழிச்சு போட்டாங்க போல. இப்ப ஆமா ஃபுல்லா க்ளீன் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்பா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி போயிட்டாரு, நாங்க எல்லாம் பின்னாடி வந்துட்டோம். இவரு பாரு, இவரு ஸ்நாக்ஸ் போய் யாருக்கும் தர மாட்டாரு. ஹாய் ஸ்நாக்ஸ் சொல்லி அவர் தனியா எடுத்துனாரு. போலாம் வழி முடிச்சு போறேன். போ காட்டு, நான் பைய எடுத்துன்னு வரேன். மழை பெஞ்சதுனால சேரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நடந்து வர்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. பில்லு மேலே கால் வச்சு நடந்து வந்துட்டு இருக்கோம். நேரம் தூக்கின்னு வந்து இங்கதான் இறக்கி விட்டான். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி வந்ததுல, அப்ப தண்ணி அந்த மரத்தெல்லாம் அடிச்சு எல்லாம் காஞ்சி படுத்துருச்சு. ஆமா கொஞ்ச தூரம் நடந்து வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும். இவ்வளவு வெயில்லயும் அவர் பாரு
அவரு சாப்பிடறதுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் கையில வாங்குறோம் விடவே மாட்டாரு. பாப்பா தான் எத்தனோன்னு சொல்லிட்டு அவளே தான் எடுத்துன்னு வரா. அது மட்டும் இல்ல நாங்க தூக்கினோம் தான் நான் இறங்கி நடந்துதான் வருவேன்ட்டு இறங்கி நடந்து வர்றாரு அவரு. வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர் ஆறு இதுதான். ஆத்து வழியா நடந்து போற தண்ணி இருக்கிற இடத்துக்கு. ஏன்னா ரொம்ப தூரமா நடந்து வர தண்ணி கண்ணுல காண வெறும் மரம் செடி கொடி தான் இருக்கு. ஆத்துல ஃபுல்லா தண்ணி போனப்ப இந்த மரம் எல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு. தண்ணி கண்டுபிடிச்சாச்சு போல இது. இவருக்கு என்ன தெரியுது தண்ணி கண்டுபிடிச்சாச்சு. தண்ணியா தண்ணி நம்பிடுச்சு போலயே. ஆசையா மீன் பிடிக்கலான்னு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஆத்துல எவ்வளவு தண்ணி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பேசாத அந்த வலையை எடுத்து வந்திருக்கலாம். அந்த வலையை விட்டு மீன் பிடிச்சிருக்கலாம். ஆமா என்ன பேபி ஆழம் கம்மியா தாங்குதா? சரி வலைய சத்தி நானும் வலையை எடுத்து போட்டுக்கலாம். வலையை எடுத்துனடா வலையை எடுத்துனா இப்ப மீன் பிடிக்க போறோம். கடல்ல மீன் பிடிக்கிற மாதிரி இப்ப நீங்க மீன் பிடிக்க போறீங்க. மழை பெஞ்ச தண்ணி தான். ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா மீன் பிடிக்க வரணும் சொல்லி பிளான் பண்ணிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா தள்ளி போயிட்டு இருந்தது. இன்னைக்கு தான் வந்தோம். கடைசியில தண்ணி நிறைய இருக்கு. என்ன பண்றது? மீன் ஆட்டா பிடிப்போம். எந்த சைடு இழுத்துனா ஏதாவது ஒரு சைடு இழுத்துனாங்க. நல்லா இழுத்துனாங்க. இழுத்துனா அடியில தரையில கை வச்சு இழுத்துனாடா. மீன் இருக்குதா? மீன் பெரிய மீன் இவனதான் பிடிக்கிறோம். மாட்டிக்குவோம் போலயே. கரைக்காது சரி தூக்கிடு மேல வராது. மீன் வந்திருக்கா பாப்போம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வலை இழுத்தாச்சு. மீன் ஆப்பிட்டுருக்கான்னு பாப்போம். ஒரு குட்டி குசுமா இருக்கிற மாதிரி அறிகுறி கூட இல்ல மீன் இருக்கிறதுக்கு. ஏய் ஒன்னே ஒன்னு மீன். ஆமாமா அந்த சைடு இருந்து வரணுமா ஃப்ரெண்ட்ஸ்? மீனுக்கான அறிகுறியே இல்ல. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல் வலையில இந்த மீன் தான் கிடைச்சிருக்கு. இது மாரி ஆட்டெல்லாம் பரவாயில்ல. மீன் கிடைக்குமானே தெரியல. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆழமா இருக்கு போய் தங்கி இருக்கும். அங்க போய் பிடிச்சு அப்படியே தூக்கி எடுத்துன்னு வரும் பாரு. சரி 2 கிலோ ஒரு விரல் பிடிச்சு வரணும். மீன் ஆப்பிடுதான்னு பாப்போம் ஃபர்ஸ்ட். மீன் இருக்கிற மாதிரி நம்ம வலையில தூக்கும் போதே டம்னு அடிக்கும். தண்ணி நிறைய வந்துச்சுங்க. இல்லன்னா பிடிச்சிடலாம் மீன். இறக்கிற மாதிரி இருந்தது. ஒண்ணு கூட தட்டு போடல கையில கால. ஃபுல்லா போங்க கிட்ட வரைக்கும் எட்டு போய் தூக்குங்க. வலைய ஃபுல்லா தூக்குங்க. அங்கே வாய்ப்புல ராஜா தூக்க வலைய தூக்க ஹைட்ல தூக்க. எறா இருக்குது நிறைய. எறா குஞ்சு நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க குட்டி எறா. நிறைய இருக்கு. எறா தான் இருக்கு. அது நான் தான் பிடிச்சிருக்கேன். என் கை பக்கம் தான் பாருமா எறா வந்துருக்குது. எகிரி ஓடுது சியான பராந்து அதுங்காட்டியுமே. நம்ம செகண்ட் டைம் போட்டல இவ்வளவு தூரம் எறா கிடைச்சிருக்கு. இந்த பாருங்க இந்த எறா சைஸே இவ்வளவுதான். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செனையா இருக்கு பாருங்க. சோ பச்சையா இருக்கிறதுல வயிற்றுல செனை இது முட்டை. சரி நல்லா டேஸ்டா இருக்கும் பேபி இந்த எறா சாப்பிடறதுக்கு. அப்படியே தலையை கிள்ளிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டியதான். எல்லாத்தையும் வந்து புடிச்சு வைப்போம். அப்பதான் ஒரு பல்கா மீன் கிடைக்கும் நமக்கு. கிடைக்கல தூக்கி போட்டோம்னா சேரவே சேராது. சின்ன குட்டி போடுமா அந்த டைம் பாருங்க பேபி இங்க பாத்தியா மீன் நிறைய கிடைச்சிருக்குப்பா ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. நல்லா கெண்டை மீன் கிடைச்சிருக்கு. இன்னும் 2 வேளை இழுத்துனா ஒரு வீட்டுக்கு குழம்பு வைக்கலாம். அங்க பாரு என்ன இந்த மீனுக்கு சூப்பரா இருக்கு. சூப்பரான குழம்பு இது. இங்க பாருங்க மீன் கிடைச்சிருக்காயா ஃப்ரெண்ட்ஸ். மீன் பிடிக்க ஆசையா வந்தா மழை பெஞ்சு தண்ணி ஃபுல்லா ரம்பிடுச்சு குட்டை. நாங்களும் ஒரு 4-5 தடவை வலை இப்படி அப்படி இழுத்து பார்த்தோம். கொஞ்சம் மீன் தான் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இங்க மீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழம்பு கிடைக்கல. ஆமா அதனால வர வழியில அங்க ஒரு குட்டை பாத்துட்டு வந்தோம். அந்த குட்டையில போய் பிடிக்கலான்னு கிளம்பிருக்கோம். சேஞ்ச் பண்றோம். லொகேஷன் மாத்துறீங்க? ஆமா சரி. கொஞ்சம் தான் மீன் கிடைச்சிருக்கு. இன்னும் அது மாதிரி ஒரு பங்கு மீன் கிடைச்சா போதும் ஒரு குழம்பு வச்சிடலாம். எல்லாரும் மீன் பிடிக்கிறாங்க இங்க சின்ன குட்டையில.
மீன் எல்லாம் ஆப்போசிட்ல ஏறிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இங்க பாருங்க, அழகா உள்ள கண்ட மீன் சூப்பரா ஓடுது. பேபி என்ன பேபி அங்க போகுது ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இழுத்த வலையில ஒரு நண்டு இங்க பாருங்க. இந்த தடவை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு மீன் கிடைச்சிருக்கு. ஆமா, நல்ல கெளுத்தி மீன்லாம் கிடைச்சிருக்கு. ஆரா மீன் கூட கிடைச்சிருக்கு. ஆரா மீன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை சூப்பரா ஆரா மீன், கெளுத்தி மீன் எல்லாமே கிடைச்சிருக்கு. பெரிய பெரிய குறவை இருக்குது பேபி. எல்லாம் ஜிலேபி குறவை எல்லாமே இருக்கு. வலை பிடிக்கிறதுக்கு வந்து தெரியல, அதான் விட்டுட்டோம். பேபி வந்தாரு இந்த டைம், சூப்பரா மீன் பிடிச்சாச்சு. ஜெஷிதா என்ன மீன் புடிச்சு போட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கெளுத்தி மீன் நிறைய ஆட்டிருக்கு. ஒரு கெளுத்தி போறான், பெரிய பெரிய கெளுத்தி. ஆரா மீன் எடுத்து போடு கெளுத்தி. இது நல்லா வறுத்த செம்ம டேஸ்டா இருக்கும் தெரியுமா? காட்டுறேன். போடு போடு, உள்ள போடு, கவர் கட்ட கவர்ல போடு எல்லாத்தையும். குள்ள கண்டி மீன் இன்னும் ஒரு தடவை இழுத்தா கிடைக்கும். ஆமா பேபி, இல்ல இன்னும் ஒரு 10 தடவை அதுல இருக்கணும் பேபி. இழுத்துட்டு மீன் புடிச்சிட்டு தான் போறோம். அதேதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை ஆரா மீனா கிடைச்சிருக்கு. ஆரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஆரா கிட்ட இருக்குது. சேத்துலதான் ஆரா மீன் இருக்கும். சேத்துல தான் இருந்தது பூராவே. இவர்தான் டக்குன்னு அடிச்சாரு போடுதுப்பா. ஆமா, ஃபுல்லா ஆரா மீனா கிடைச்சிருக்கு. பாம்பு மாரி போகுது போறா இது. ஏய் கெளுத்தி பெருசா ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை ஆரா மீன். இது வந்து தேலி. இது தேலி. கை வச்சா கொட்டிடும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்டா இந்த குட்டையை வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மீனே இல்ல. மீன் இருக்கு, என்னன்னா ஓரம் அந்த செடிலாம் இருக்குதுல்ல, அதனால மீன் பிடிக்க முடியல. எல்லாமே இருக்கும். மீன் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா வலை போடுற மாதிரிலாம் இல்ல. தண்ணி சுத்தமா வடிஞ்சதுன்னா வச்சுக்க மீன் பிடிக்கலாம். இறச்சிட்டு அப்படியே கையால பிடிக்கலாம். இங்கதான் செஞ்ச தர்பூசணி ஜூஸா? ஆமா, வாட்டர் பாட்டில ஊத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான்ப்பா, மீன் பிடிச்சாச்சு. இங்க பாருங்க, சரி இவ்வளவு மீன் பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் குட்டியை பார்த்து நாங்க மீன் கிடைக்காதாங்கன்னு நினைச்சோம். அதனால ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன்லாம் நிறைய மீன் பிடிச்சிருக்கோம். வீட்டுல போய் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, எல்லா வகையான மீனும் இருக்கு. ஸோ நம்ம இப்போ வீட்டுக்கு வந்து கிளம்புறோம். வீட்டுக்கு போகிறோம். ஜஷிதா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தூக்கிட்டு வேகமாக சரசரன்னு கரைக்கு போயிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சேத்துல போறீமோ நடந்து போயிட்டு இருக்கோம். ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆற்றுல போய் இன்னைக்கு பிடிச்ச மீன் இவ்வளோதான். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆரா மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இருக்கு மீன். ஆரா மீன், கெளுத்தி, கொரவை, ஜிலேபி எல்லா மீனும் மீன் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கெளுத்தி மீன், நல்லா பெருசு பெருசா. 2வது குட்டியில போனோம்ல, அங்கதான் கெளுத்தி எல்லாம் கிடைச்சது. இங்க பாருங்க ஆரா, வழவழன்னு ஆரா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உயிரோட ஆரா மீன். ஆரா ஒரே ஒரு கொரவை மீன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆமா, இது கொரவை மீன். அப்புறம் ஒரு ஜிலேபி மீன் கூட கிடைச்சது. ஜிலேபி கண்டை இது பாருங்க, குட்டியான ஜிலேபி. அவ்வளவுதான். இது சூப்பரா கிளீன் பண்ணி அழகா கொஞ்சமா குழம்பு வச்சு நைட்டுக்கு இட்லி தோசைக்கு வந்து சாப்பிடலாம். இப்ப இதை எடுத்து போய் அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறாங்க. நேற்று புடிச்சிட்டு வந்த மீனை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கிளீன் பண்ணி அம்மா குழம்பு வச்சுட்டாங்க. இன்னைக்கு காலையிலே வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மீன் குழம்பு, இட்லி, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஃபனு. சூப்பரா கம்ம கம்மன்னு மீன் குழம்பு வாசனை வீசுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நாட்டு மீன் குழம்புக்கும் இட்லிக்கும் எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா? சாப்பிட்டு பார்த்து சொல்லு. சரியான டேஸ்ட் பேபி. ஒரு இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆரா மீன், கெளுத்தி மீன், இங்க பாரு ஏரா, எல்லாத்தையும் போட்டு வந்து பாத்தீங்கன்னா அம்மா குழம்பு வச்சுட்டாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மீன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் கொஞ்சமா தான் மீன் கிடைச்சது. பிடிச்சி வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. அடுத்து வேற ஒரு வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.